வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக மூங்கில் செடியை இந்த இடத்தில் வையுங்கள். பணமழை விடாமல் கொட்டும். ஆம், நம் வீடுகளில், அலுவலகத்தில் மூங்கில் செடி வளர்ப்பது ரொம்ப நல்லது என வாஸ்தாத்திரங்கள் கூறுகின்றன. ஏனெனில் மூங்கில் செடிகள் தரித்திரம் நீங்கி அதிர்ஷ்டம் தருவதோடு வீட்டிற்கு செல்வ செழிப்பையும் அளிப்பதாக வாஸ்தாத்திரம் தெரிவிக்கிறது. மூங்கில் செடியை எந்த திசையில் வைக்க வேண்டும், எப்படி வளர்த்தால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். மூங்கில் செடியை கிழக்கு மூலையில் வைக்கலாம். செல்வமும் செழிப்பும் ஈர்க்க நினைத்தால் மூங்கில் செடியை தென்கிழக்கு மண்டலத்தில் வைக்கலாம். இந்த திசையில் வைத்திருந்தால் நிதி இடையூறுகளிலிருந்து விடுபட்டு செல்வத்தை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. மூங்கில் தண்டுகளின் எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கிறது. வாஸ்துவின்படி மூங்கில் குச்சிகள் 2 வைத்து வளர்த்தால் காதல், திருமண வாழ்க்கைக்கு நல்லது. 3 மூங்கில் குச்சிகள் என்றால் மகிழ்ச்சி கிடைக்கும். 5 மூங்கில் தண்டுகள் இருப்பினும் ஆரோக்கியம் மேம்படும். 8 வைத்து வளர்க்கும் போது செல்வம் பெருகும். 9 என்றால் அதிர்ஷ்டம் பல மடங்கு கிடைக்கும். மூங்கில் செடிகள் காற்று சுத்திகரிப்பனாக சுற்றுப்புறங்களிலிருந்து மாசுகளை அகற்றவும் உதவுகின்றன. இவை 2 முதல் 3 அடி உயரத்திற்கு வளரும். பராமரிக்கவும் எளிதானது. மூங்கில் செடியை நேரடியாக சூரிய ஒளியில் வைப்பதை தவிர்க்கவும் கண்ணாடி கலன்களில் வைக்கலாம். இதனால் வேர்கள் தெரியும். மூங்கில் செடியை வைக்கும் கண்ணாடி தொட்டியில் மண், உலோகம், மரம், நீர், நெருப்பு ஆகிய 5 கூறுகளும் போட வேண்டும். பானையில் கூழாங்கற்கள், சில நாணயங்கள், மூங்கில் செடி, தண்ணீர், சிவப்பு ரிப்பன், பேண்ட் கொண்டு மூங்கில் செடியை கட்டிக்கொள்ளலாம். இதில் 5 கூறுகளும் அடங்கிவிட்டன. வீட்டிலும் பணி செய்யும் இடங்களிலும் மூங்கில் செடிகளை வைத்திருப்பது காற்றை சுத்தமாக வைத்திருக்கும். மன அமைதியை தரும். நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும். மூங்கில் பசுமையாக இருக்க அதிகமாக நீரூற்ற தேவையில்லை. தண்ணீரில் நட்டு வைத்திருந்தால் வேர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்க வேண்டும். மண்ணில் நட்டு வைத்திருந்தால் எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும். ஆனாலும் ரொம்ப தண்ணீர் விடாதீர்கள். இதில் மூங்கில் அல்லது அடர் பச்சை நிற தண்டுகளை உடைய மூங்கில் செடியை வைக்க வேண்டாம். அதிக இயற்கை தாதுக்கள் கொண்ட குழாய் நீர் மட்டும் ஊற்றுங்கள். ஒவ்வொரு வாரமும் 10 நாட்களுக்கு ஒரு முறை புதிய தண்ணீரை மாற்றி வைக்கவும். முறையாக பராமரித்தால்தான் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் நேர்மறை ஆற்றல்களையும் வளர்ச்சியையும் தரும். அதில் பூச்சிகளை தவிர்ப்பதற்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உரத்தை பயன்படுத்தலாம். நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் அல்லது அலுவலகத்தில் மரக்கன்றுகள் நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மரங்கள் மற்றும் தாவரங்களில் இருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல் மகிழ்ச்சியையும் அமைதியையும் செழுமையையும் தருகிறது. வீடு அல்லது அலுவலகத்தில் மரங்கள் மற்றும் செடிகளை நடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என்று வாஸ்தாத்திர நிபுணர்கள் நம்புகிறார்கள். இதனுடன் நேர்மறை ஆற்றலின் விளைவு வாழ்க்கையில் அதிகரிக்கிறது. வாஸ்துபடி மூங்கில் செடி வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என கருதப்படுகிறது. ஆனால் சரியான திசையில் இல்லாவிட்டால் நிதிநிலை பாதிக்கப்படும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மூங்கில் நடும்போது செய்யக்கூடாத தவறுகள். வாஸ்துபடி மூங்கில் செடியை வைக்கும்போது அதை ஜன்னல் அருகே அல்லது சூரிய ஒளி வரும் திசையில் இந்த இடங்களில் வைக்க வேண்டாம். ஏனெனில் இந்த செடி சூரிய ஒளியில் கருகிவிடும். இது நேரடியாக வீட்டின் பொருளாதார நிலையை பாதிக்கிறது. இதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். வீட்டில் ஏற்படும் நன்மை. மூங்கில் செடியை நடுவதற்கு ஏற்ற திசை கிழக்கு. இந்த திசையில் மூங்கில் செடியை நடுவதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுகிறது. இதனுடன் வீட்டில் உள்ளவர்களின் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். வாஸ்துபடி 2 அல்லது 3 அடி உயரம் வரை வளரும் மூங்கில் செடிகளை மங்களகரமானதாக அலுவலகத்தில் மூங்கில் செடியை நடுவதால் சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கும் என்றும் மேலும் எதிர்மறை சக்தியும் அகற்றப்படும் என்றும், இது தவிர அலுவலகத்தில் அல்லது வீட்டில் நடப்பட்ட மூங்கில் செடியின் தண்ணீரை வாரம் ஒரு முறை மாற்றவும். இவ்வாறு செய்வதன் மூலம் நிதிநிலை வலுப்பெறும். மூங்கில் செடியை நடுவதால் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் மூங்கில் செடியை படுக்கை அறையிலும் வைக்கலாம். இது திருமண வாழ்வில் இனிமை கொண்டு வரும். மூங்கில் செடியை ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி சிவப்பு நாடாவால் கட்டி வைக்க வேண்டும். தொழிலில் வெற்றி பெற படிக்கும் அறையில் 4 மூங்கில் செடிகளை வைக்கவும்.